வல்மீகம்ங்கிறது பூமியின் காது, அதிலிருந்து தோன்றினா வால்மீகி பேர் ராமாயணம் எழுதிக்காரு முடிச்சுட்டாங்க. சிம்பிள் கேள்வி, சிம்பிள் ஆன்சர். எல்லாத்தையும் நீங்க கேட்டு வேலை மாற்றி கேட்டுருக்காங்க. இதுதானே அது ஏதோ பஞ்சாப்ல வால்மீகி கம்யூனிட்டிக்காரர் இதுல ரொம்ப இதுவா இருக்கின்றார். वाल्मीकि के बारे में आपने ऐसा बोल दिया FIR. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த ஆர்கனைசர் பயந்துட்டார். சுவாமி உங்க சங்காத்தமே வேண்டாம் உங்களுக்கு. அதெல்லாம் இல்லை, நான் கமிஷனரோட பேசுறேன், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரோட பேசுறேன். அவர் சொன்னா நான் உபன்யாசத்துக்கு வரதா இருந்தேனே. சரி வாங்குவோம். டோன்ட் வெரி யூ ப்ரொடெக்ஷன். அது ப்ரொடெக்ஷனா 2 பேர் 120 போலீஸ். உபன்யாசத்துக்கு வரதா 400 பேர்னா போலீஸ்காரன் 120. அவனா ஏன் சார் சண்டே காட்டால இணையாலே நம்ம ஊரை வந்து மதாசி போனேன். நம்ம உள்ள போனா நம்மளோட 4 பேர் கண்ணு குத்தி விடுறாங்க. ராமாயண உபன்யாசம் இப்படி ஆயிடுச்சு. அதனால சுற்றலில் அந்த தம்பிமார்கள் 4 பேர் அழுதுருக்காங்க. பரவாயில்ல ஆண்டவன் சாதிச்சார். ஓர் அழுது. என்ன பண்றதுன்னு கேட்டார். வசிஷ்டர் தான் அவருக்கு வந்து வசிஷ்டர் தான் புரோஹிதர், ஜாதகம் பார்க்கிறவர், நாள் குறிச்சு கொடுக்கிறவர், புரோஹிதர், ஆச்சாரியன், ஆல் இன் ஒன் அவர் தான். அவர் என்ன விட்டார், ராமன் தொட்டில் பக்கத்தில் லக்ஷ்மணன் தொட்டில் வச்சிருக்கோம், பரதன் தொட்டில் பக்கத்தில் சத்ருகன் தொட்டில் வச்சிருக்கோம். இப்படி மாத்திரும், அரேஞ்ச்மெண்டா மாத்திரும். அழுக பாதியா நின்றுது, இன்னும் நிக்கல, பாதியா நின்றுது. 2 தொட்டில் எடுத்துருங்கோ. ராமன் தொட்டிலில் லக்ஷ்மணன் இடுங்கோ, பரதன் தொட்டிலில் சத்ருகன் எழுதுவோம்னா 4 குழந்தை சுருக்கும். அதனால அப்பேற்பட்ட குழந்தை ஒன்னா சேர்ந்து இருக்கேங்கிறதுக்காக தான் தியாகராஜர் பம்மின வேடுக மீர தம்முலத்தோனு லாலியூட మా పాది దైవమాన్ ఉడనే ఒక సాహిత్యం. పమ్మిన వేడుగ మీర తమ్ములతోను పమ్మిన వేడుగ